இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், அதாவது வேதத்தையே தலைகீழாக புரட்டி கொண்டு ஒருத்தர் இருந்து கொண்டு இருக்கிறார். அவரை குறித்து தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வாங்க. நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஒருவனாலும் உங்களை இயேசுவின் கையிலிருந்து பறித்து கொண்டு போகவே முடியாது. இவர் என்ன கூறுகிறார் என்றால், உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க முடியாது அப்படி என்று அவர் போதிக்கிறார். இவருக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. அவருடைய கோட்பாடு, அவர் ஏதோ ஒரு கோட்பாடை படித்து வச்சுட்டு அந்த கோட்பாடை அப்படி வீடியோ முன்பாக ஒப்பித்து கொண்டு இருக்கிறார். அப்படி ஒப்பித்து கொண்டு இருக்கிற அவருக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன். தயவு கூர்ந்து இந்த வீடியோ அவர் கண்டிப்பாக பார்ப்பார் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக அவர் பதில் கொடுக்க வேண்டும். ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காண்டி தான். அது என்ன கேள்வி என்றால், உண்மையாக ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்ததாக அவர்கள் சொல்கிறார், அவர்கள் பொய்யாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை செய்ததனால் அவர்கள் பொய்யாய் ரட்சிக்கப்பட்டார்கள்? இதற்கும் எங்களுக்கு பதில் வேண்டும். வேதம் என்ன கூறுகிறது என்றால், வேதம் முழுவதுமாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான் என்றுதான் வேத வசனம் கூறுகிறது. ஆனால் இவர் ஏதோ ஒரு புதிய ஒரு காரியத்தை சொல்கிறார். வேதத்திலே இல்லாத ஒன்றை உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு கூறுகிறார். இந்த உண்மையாக ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? சரி, அவன் பொய்யா ரட்சிக்கப்பட்டுட்டான். அவன் ஏன் பொய்யா ரட்சிக்கப்பட்டான்? இவன் எப்படி உண்மையாக ரட்சிக்கப்பட்டான்? அதையும் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம எக்ஸாம் தான் எழுதி கொண்டு இருக்கிறோம். எக்ஸாம் எழுதும் போது நான் பாஸ்ன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? இப்போ பிரபிண்டனும் அப்படிதான் கூடிக்கொண்டிருக்கார். எக்ஸாம் இப்போ நீங்கள் உட்காந்து இப்போ 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும். இப்போ 10:30க்கு எழுதிட்டு இருக்காரு, 11 மணிக்கு எழுதிட்டு இருக்காரு. அவரே பாஸ்ன்னு சொல்லிட்டாரு. இதுல இன்னொரு வேணும் வேடிக்கையா இருக்கு. எழுதுறவரே தான் பாஸ்ன்னு சொல்றாரு. இது வேடிக்கையாக இல்லையா? அப்படின்னா பாஸ்ன்னு அந்த அத்தாரிட்டி, பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிறது அத்தாரிட்டி சைன் சிக்னேச்சர் பேப்பர்ல யார் பண்ணுவா? அது எக்ஸாமினர் தான் பண்ணுவாங்க. அதான் பவுலே சொல்லிட்டாரு, நான் எழுதியிருக்கேன்ப்பா, என்ன நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே, நான் நீதிமான் தான், ஆனாலும் நான் நீதிமானுங்கிறது சொல்ல முடியாது. நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரேங்கிறது பவுல் எக்ஸாமினர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஆனால் நம்ம பிரபிண்டினோ அண்ணன் அவரே எக்ஸாம் எழுதுறாரு, அவரே கரெக்ட் பண்ணுறாரு, அவரே சிக்னேச்சர் போடுறாரு, பாஸ்ன்னு பண்ணிட்டாரு, அவரே பாஸ் ஆகிட்டார். இப்போ இதை விசுவாசிகளுக்கு போய் தவறாக போதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பைத்தியக்காரத்தனமாக இல்லையா? ஒரு முட்டாள்தனமாக இல்லையா? எப்படி கேடுகட்டத்தனமாகவும் கேவலமாகவும் உள்ள வேதத்தை புரட்டுகின்ற வசனத்தை ஒரு வீடியோ வாயிலாக, சோசியல் மீடியா வாயிலாக பதிவிட்டு கொண்டிருக்கிறார். வேதம் அப்படியா போதிக்கிறது? பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கிற அந்த வசனத்தை எடுத்துடலாமா? இந்த ஒரு வசனத்தை மட்டும் இவர் தான் கூறுகிறார், அங்கேயும் இங்கேயும் ஒன்று தொங்கிட்டு பிடித்துட்டு வரக்கூடாதுன்னு. இவர் அந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு வசனத்தை சேட்டன் வசனத்தை விட்டுறது, சேட்டன் வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அதை சோசியல் மீடியால இப்படி போதிக்கலாமா? எப்படி எவ்வளவு ஆக்கனை இது நிமித்தம் வரப்போகிறது என்று தெரியாமல் போதித்து கொண்டு இருக்கிறார். அதனால் விசுவாசிகளை ஒவ்வொருத்தரும் நீங்க ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, ஓகே, நீங்க மேல வந்துட்டீங்க குழியில இருந்து. வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அவர் பின்னே செல்ல வேண்டும், அவர் கையை பிடித்து கொண்டு பின்னே செல்ல வேண்டும். நீங்கள் உதறி தள்ளிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறிதான், மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறமா அவர் உங்களை தேடி வருவாரு, வரமாட்டாருன்னு சொல்லல. ஆனா முதல்ல கையை பிடிச்சு தூக்குவாரு, 2வது தடவை இது பண்ணிட்டானா கொக்கி போடுவாரு. கொக்கி போடும்போது என்ன ஆகும்னா சதை, இந்த எலும்பு எல்லாம் பிச்சுக்கிட்டு வரும். அதாவது எப்படி நீங்க அவர்கிட்ட போங்கிறத முடிவு பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் சொல்றது காரியம் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஏனென்றால் நாங்கள் எல்லாத்தையும் அனுபவத்துல தான் சொல்லிட்டு இருக்கோம். வேதத்தினுடைய இதுகள், வேதத்துல ஒவ்வொருத்தர் பட்ட அனுபவங்கள், தாவீது பட்ட அனுபவங்கள், ஒவ்வொருத்தரா பட்ட அனுபவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால சும்மா நீங்க ரசிக்கப்பட்டேன், நான் எப்படினாலும் வாழ்வேன், நான் பாவத்துல இருப்பேன், நான் அவரை இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க பாவத்துக்குள்ள போய் நீங்க பாவத்தை ஏதோ ஒரு பாவமோ, குடிக்கார பாவமோ, இல்லை எந்த ஒரு பாவமோ, பாவத்துக்குள்ள போய் நிலைத்திருத்து இருந்து விட்டு அவர் கையை நீங்க உதறி தள்ளிட்டு நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா கொக்கி போடுவாரு. கொக்கி போட்டு தூக்கி கொண்டு வருவாரு. கொண்டு வரும்போது நீ தாங்க முடியாது. அது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக சதையை பிச்சுட்டு வரும்னு தான் சொல்றேன். ஆனா அதை நீங்க சிந்தித்து பார்த்துக்கொடுங்க. அதனால நீங்க அவர் கையை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் வேதாகமம் முழுவதுமாக எச்சரித்து கொண்டு வந்துகிட்டு இருக்குது. குழியிலிருந்து தூக்கி விடுகிறார், நீங்கள் அவர் கையை பிடித்துக் கொள்ளுங்கள், திடகாத்திரமாக பிடித்துக் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்பதுதான் எபிரேயர் நிருபர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
அதனால் ஒவ்வொரு விசுவாசிகளும் தயவு கொண்டு இப்படிப்பட்ட நூதன போதைகளுக்கும் இப்படிப்பட்ட தந்திர போதனைகளுக்கும் சிக்கிவிடாதீர்கள். பி விஜிலண்ட் ஆஸ் அ வைப்பர், பைபிள் வந்து கூறுகிறது. விரியனை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று. அதனால் அவங்க எதிராளி ஒருத்தன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் எப்படி இருந்து கொண்டிருக்கிறான் என்றால், அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படி உங்களை பாவத்தில் விளத்தள்ளலாம், எப்படி இது பண்ணலாம், எப்படி உங்களை அவட்ட வந்து பிடித்து கொண்டு செல்லலாம்ங்கிறத அவன் காத்து கொண்டு இருக்கான். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் அவர் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதமாக நமக்கு வந்து எச்சரிக்கிறது. ஆனா இவர் அப்படி கிடையாது. நீங்க அவர் கையை பிடித்து கொள்ளுவீர்கள் அப்படிங்கிறாரு. வேதம் அப்படியா கூறுகிறது. அப்படின்னா இப்படிப்பட்ட நூதன போதைகளுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். பார்ப்போம், அவர் நான் என்னுடைய கேள்விக்கு வந்து பதில் அளிக்கிறாரா என்று பார்ப்போம்.